Hello friends, welcome to this video. I just now say about Psalms 41. Psalms 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1. என்ன ஆண்டவர் சொல்கிறார் சொன்னால், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதே போல் சங்கீதம் 41 அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்நாதியோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆமீன் ஆமீன். ஆண்டவர் எந்நாளும் சோதரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய தாவீதிற்கு கொடுத்த சங்கீதம் இது. தாவீதின் சங்கீதம் என்று 41ஆம் சங்கீதம் ஆண்டவர் சொல்கிறாரு. தாவீதின் சங்கீதம் 41ஆம் சங்கீதம். அது இன்னொரு வசனம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆகவே என் ஆத்துமாவை குணமாக்கும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் தாவீது. ஆகவே நாமும் அதே போல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தருவதாக. செப்டம்பர் மாதத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வாராக. அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தர் செய்வார். ஆகவே திடமனதாக இருங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதே போல் 4ஆம் வசனம், சங்கீதம் 41:1, 4ஆம் வசனம். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் ஆண்டவரே என்று தாவீது சொல்கிற வசனத்தை மறுபடியும் வாசித்துள்ளேன். அதே போல் ஒரு வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். ஆகவே இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாட்களில் அநேக இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதற்காக ஜெபம் செய்வோமாக. நம்ம ஜெபங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்வோமாக. ப்ரேயர் வாரியர்ஸ்கிட்டலாம் சொல்லலாம். அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.